ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு. காலைல டிஃபன் வந்து இட்லிக்கு தொட்டுது. நேற்று எறா குழம்பு வச்சோம், அந்த எறா குழம்பு இருக்குது, அதுதான் இன்றைக்கி வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நசுக்கி தாளிக்கிறப்ப போடுங்க, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு மட்டும் பருப்புலேயே பூண்டு போட மாட்டேங்க, தாளிக்கிறப்ப போட்டால் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பருப்புலேயே பூண்டு போட மாட்டேன். நம்ம வேறு சாம்பார் காய் போட்ட சாம்பார் வேறு எதனா வைக்கிறோம் அப்படின்னா நான் பருப்புலேயே பூண்டு போட்டு வேக வச்சுருவேன். ஆனால் இதுக்கு மட்டும் நான் போட மாட்டேன். அதுக்குள்ளே இட்லி ஒரு பக்கம் ஊற்றிக்கலாம். நான் குக்கர் வச்சுட்டேன், பருப்பை கடைஞ்சிட்டு குக்கர் வச்சாச்சு. இது வந்து எங்கள் ஊரில் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பார் தான் ஃபேமஸ்ஸு. கிராமத்துலாம் வந்து டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா பருப்பு வேக வச்சு வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு டக்குன்னு ஒரு சாம்பார் வச்சுட்டு, இதுக்கு சைடிஷ் வந்து கருவாடு தொக்கு, மீன், எது வேணால் நம்ம வந்து சைடிஷ் வச்சுக்கலாம். இது இந்த சாம்பாருக்கு நிறைய பேர் ஃபேவரட். கிள்ளி போட்ட சாம்பார்னால் இன்னும் கூட கொஞ்சம் நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ண சின்ன வெங்காயம் இப்படி ஒரு 50 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுக்கலாம். பருப்பு வெந்துட்டாலே இந்த சாம்பார் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா காயெல்லாம் எதுவுமே இல்லைங்களா இதில். அப்படியே உடனே ஒரு கொதி வந்ததும் புளியை ஊற்றி இறக்கிட வேண்டியது தான். ஈஸியான வேலை இந்த குழம்பு. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு லெமன் எடுத்து ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. அதையும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் சாம்பாரில். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறணும். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கலாம். இந்தமாரி நீங்கள் இஞ்சி பூண்டு இது கூடயே போட்டு நல்லா வதக்கி வச்சு பாருங்கள், சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே கடுகு போடவுலே போட மறந்துட்டேன். நீங்கள் கடுகு போடவுல போட்டுக்குங்க மிளகாவை. தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு அதில் ஊற்றிக்கலாம். துவரம்பருப்பு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பருப்பு வேகலே பச்சை மிளகா ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா போடலை, அதனால் வந்து காஞ்ச மிளகா மட்டும்தான் தாளிப்பு போட்டிருக்கேன். நீங்கள் பருப்பு வேகலே வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும், புளி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பகை இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். டைம் ஆகிடும் பசங்க கிளம்புறதுக்கு. ஒரு பகை இட்லி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி அதிலே வடிகட்டிடலாம். நல்லா புளி பச்சை வாசனை போகிற அளவு கொதிச்சிடுது. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம வந்து சாம்பார் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம்.
நீங்கள் இந்த சாம்பாருக்கு யாரெல்லாம் ஃபேவரட்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம். சைட் டிஷ் வந்து இன்றைக்கி ஆம்லெட்டு தான். ஒரு பாதி பச்சை மிளகா போட்டுக்கலாம், போதும் காரத்துக்கு. கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் அதிலே போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டை ஆம்லேட் போடக்குள்ள நல்லா நம்ம விஸ்கு வச்சு நல்லா அடிச்சிங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு வரும் முட்டை ஆம்லேட்டு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு லஞ்சு மெனு முடிஞ்சது. சுட சுட சாதம், சாதத்துக்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஆம்லேட், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு எறா குழம்பு, பிரேக் டைமில் குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் போட்டு வச்சாச்சு. நம்ம இப்போ லஞ்சு பேக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு லஞ்சு மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மண்டேங்க, மண்டேலேருந்து நம்ம வீடியோவில் இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வரும், அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.